c'est pas t'aborder si vous date. கன்னியாகுமரியில் உள்ள ஏடிஎம்மிலிருந்து மர்ம நபரால் பணங்கள் கொள்ளை அடிக்கப்படுகின்றன. யார் அந்த மர்ம நபர் என்பது குறித்து போலீசார் தீவிர ஆலோசனையில் உள்ளனர். காணாம போனது 1 கோடிடா. சொல்லாத செய். எனக்கு மொத்த பணம் வந்தாவணும். மக்களுக்கு நல்லது செய்யற பணம்டா. சார் சார் வேறு எதுவும் சொல்லுங்க சார். மொத்த பிரசுரம் என் தலைக்கு தான் சார் வருது. சார் போலீஸுக்குள்ள மரியாதையே அவனும் ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்க சார். பின்ன என்ன லட்சணத்தில் சார் என்கிட்ட சொல்லுவாங்க சார். தேவையில்லாமல் என்கிட்ட ஃபோன் பண்ணீங்க சார். சார் ப்ளீஸ் சார் வச்சுருங்க சார். போடி பறவை கால் பண்றேன் சரியா? ஓகே. இவன் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறான்? சொல்கிறா. ஆமாம் அவனா? டே அவனை எனக்கு முன்னாடியே தெரியும்டா. டே ஆமாண்டா. அட கடவுளே, நீ யாரு? ஓ நீ அவன் அண்ணனா? சரி தம்பி நான் பார்த்துக்கிறேன். அவன் அட்ரஸை மட்டும் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புனேன். அதுவும் உனக்கு தெரியாதா? என்னடா அண்ணன் நீ? எல்லாம் விதி சார். தப்பா நினச்சிடாதீங்க சார். இப்போ என்கிட்டயும் பேசுறதே இல்லை. கண்டிப்பா நான் சொல்றேன் சார். சரி விட்டா கிறுக்கானாக்கிறான்னு போல இருக்க. C'est pas t'aborder si vous date.
அண்ணா இது டியூஷன் போயிட்டு இருக்கேன். நம்பலாம். எல்லாம் நல்லா எழுதிருக்கேன். சேச்சா ரத்தனம் தான் மாஸ்டர் கூட தங்கியிருப்பான். இது சேச்சா நான் தான் டிவியில கூட பார்க்கறது இல்லைங்க. ஆனா ஓகேண்ணா சேச்சா நான் அவன் நம்பரை பிளாக்கே பண்ணிடுறேன். எப்பவும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ். ஒரு நிமிஷம் இரு, வெற்றி வந்துட்டான். டேய் வாடா. அண்ணன் ஃபோன் பண்ணானா? கேட்ச். ஏய் அண்ணி தண்ணி. தேங்க்யூ. மாமா வெளியே இருக்கான். டேய் மாமா உங்ககிட்ட பேசணுமா? என்ன மாமா? என்ன வேலைக்கு போல ஜாலியா இருக்கிற? யூ என்ன அது எங்களுக்கு முன்னாடியே ரவுண்ட்ஸ் போயிருக்கு. ஐயோ சி, இவரெல்லாம் நான் லவ் பண்ணி சத்தம் பத்தாது சொல்வாங்க. என்ன நம்ம வீட்டில் வித்தியாசமான ஸ்மெல் வருது. கதை வேற ஓப்பன்ல இருக்கு. எவன்டா அது? டேய் தம்பி என்னாச்சு? அண்ணா நீ வா. அண்ணா அண்ணா இங்க வாண்ணே, இங்க பாருண்ணே. என்னப்பா உன் ரூம் குப்பை தொட்டி மாதிரி இருக்கும், இப்போ சூப்பரா அழகா இருக்கு. இது வரைக்கும் என் ரூம் இவ்வளோ அழகா பார்த்தது இல்லையா? இதுல இருந்து என்ன தெரிகிறது? என்ன ஒரு பொம்பளை வந்து உன்னை லவ் பண்றான்னு தெரியுது. என்னென்ன பொம்பளை கிம்பளன்ட்டு? ஓகேப்பா கேர்ள். அப்படி பார்த்தாலும் என்ன லவ் பண்றதுக்கு நான் யாருக்கும் அனுமதி கொடுக்கலையே. அனுமதியோட வந்தா லவ்வரு, அப்படி இல்லைன்னா ஒய்ஃபு. யாருன்னு இது? யாரு வந்திருப்பா? நமக்கு தெரியாம நம்மள லவ் பண்ணது யாராது? நதியோடும் திசை தெரியாமல் நான் போகிறேன் உன் நினைவால். மழை கீதம் பாடும் நேரத்தில் உன் சுவாசம் கேட்கும் பாடலில் சூரியன் கூட பொறாமை கொள்ளும் உன் சிரிப்பில் உலகமே. சரி தம்பி, உன் அக்கௌண்ட்ல போட்டு விட்றேன். டேய் வேலை எல்லாம் கிடைச்சிருமாடா? வேலை கிடைச்சா நல்லதுதான். போலீஸ் வேலைடா, எப்படியாவது கிடைக்கணும். பெருசாக ஒன்றும் இல்லை, இப்போ தான் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிருக்கு. இனி ஒரு இன்டர்வியூ, அதையும் பாஸ் ஆகிட்டேன்னா வேலை கன்ஃபார்ம். டேய் அப்போ பாஸா? ஃபிசிக்கல் எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகிடுச்சு, இனி இன்டர்வியூ தான் நம்ம முடிச்சிடலாம். ஆமாம் ஆமாம். டேய்
எட்ரா அண்ணா வாடா. பார்க்கில் என்னடா பிரச்சனை நடந்தது? பார்க்கில் வந்து உன்கிட்ட இருந்து வாங்கிட்டு போன அமௌண்ட் அடிக்கிறது தான் ஒருத்தன் வந்தான். சரி அவனை பிடிச்சி போலீஸ் ஒப்படைச்சேன். எனக்கு தெரிஞ்ச எதிர்கட்சியாக தான் இருக்கும். வாய்ப்புகள் இருக்கு, எதுக்கும் பாதுகாப்பாயிரு. டேய் உனக்கு தான்டா ஃபோனு. ஒரு லவ் பண்ண விட்றானா பெருசை. ஹலோ தானே? ஆமாம் நான் தான். யாரு? தம்பி பிடிச்சி விட்டு நீ ஓஹோ நீதானா? எனக்கு நல்ல நேரம் தம்பி பண்ணான். உன் கெட்ட நேரத்துக்கு கண்டிப்பாக என்கிட்ட மாட்டோடா நீ. அப்போ பார்த்துக்கிறேன் சரியா? உன் தம்பியவே உன்னால் காப்பாற்றிக்க முடியல, உன்னை நீயே காப்பாற்றிக்க போறியா என்ன? அப்போ அடுத்த வாட்டி நீதான்டா. ஐயோ கனவா அடங்கோமால. வாடா. உன்கிட்ட ஒன்று சொல்லணுண்ணே. சொல்லுடா. சொல்கிறேண்ணே. என்னடா? என்ன லவர்ஸ் மாதிரி நிக்கிறீங்க? வாடா தம்பி. என்ன இந்த பக்கம்? சிரிப்பு சரியில்லையே. அது ஒன்றும் இல்லை தம்பி, உன் அண்ணன் தான் ஏதோ சொல்லணும்னு சொன்னேன். என்ன விஷயம்? அண்ணனை பார்க்கறதுக்கு எதுக்கு வரணும்? நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைனா தான் வரணும். உங்க 2 பேருக்கு பிரச்சனைனா நான் இருக்கேன், எனக்கே ஒரு பிரச்சனைடா. யாரடா இருக்கா? ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம டிவிக்கில் இப்போ உறுப்பினர் ஆகியாச்சு. பாடுறா சூப்பரு. நல்ல விஷயம் தானே, இதுக்கு ஏன் இப்படி சொல்ற? டேய் அப்படி உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு பிரச்சனை. டேய் உன் ஆள் பார்க்கில் இருக்காடா. போடா போடா. டேய் கொஞ்சம் சீக்கிரமா போடா, உன் ஆள் விட்டுட்டு போயிடாம. பாய்டா. டேய் பார்த்து போடா. டாட்டா பாய். என்னடா நடக்குது? ஒண்ணுமே புரியலடா. என்னடா பிரச்சனை? இல்லைண்ணே, என் தம்பி வந்து போலீஸ் ஆகணுன்ட்டு கனவு. அது உங்களுக்கே தெரியும். உங்கள் ஃபோனை கொஞ்சம் எடுத்து பாருங்களா, எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்குன்னு பாருங்களா. டேய் 15,000மா?
ஆமாண்ணே, என் தம்பியை எப்படியாவது நீங்கள் போலீஸ் ஆகுங்கண்ணே. டேய் லெஞ்சு வாங்குறதுலாம் எங்க பழக்கமே கிடையாது, எங்க கட்சிக்கே அது கிடையாதுடா. யாருக்கிட்ட? ஏன்னா அதுக்கு இல்லைண்ணே, ஏன்னா எவ்வளோ இடத்துல பார்த்தாலுமே பைசா கேட்க தானே செய்தாங்க. நீ பண்ணுறதும் ஒரு உதவி மாதிரி தான். அண்ணா நீ கேட்காமையே நிறைய உதவி பண்ணியிருக்க. இது நான் கேட்ட உதவிண்ணே, ஏன்னா நான் வேற யார்கிட்டனே போய் கேட்பேன். நீ எப்படியாவது என் தம்பியை போலீஸ் ஆக்கிறேன். தம்பி அவன் எனக்கும் தம்பி தான், கவலைப்படாத. நான் இந்த அமௌண்ட்டை உனக்கு திருப்பி அனுப்பி விட்டுறேன். அவன் போலீஸ் ஆயிடுவான், கூடிய சீக்கிரம் ஆயிடுவான். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவனை போலீஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தப்பு தான் நம்ம நிறைய பண்ணணும். அவன் போலீஸ் ஆகிட்டானா பிறகு அது உன் தம்பிக்கு நல்லதில்லை. கூடிய சீக்கிரம் நல்லாச்சு வந்துடுறான். உன் தம்பி நல்ல நிலைமைக்கு வருவான், கவலைப்படாத. அண்ணே தைரியமா போ. ஓகேண்ணே ஓகேண்ணே. வெற்றி, சீக்கிரம் வாடா. வண்டியோட ஃபுல் அமௌண்ட்டையும் எடுத்துட்டாங்க. கேரளா ரோட்டுக்கிட்ட இருந்து வர மச்சில் ஆக்சிடென்ட் ஆயிட்டு. கொண்டு வந்தது 1 கோடி, நம்மளுக்கு வர வேண்டியது 1 லட்சம். இவ்வளோ அமௌண்ட்டு நீ கேட்டதை ஏன்டா இத்தனை நாளாக என்கிட்ட சொல்லலாம்? எல்லாம் போச்சு போ. எல்லா ப்ராப்ளமுக்கும் நான் தான் காரணம். நான் மட்டும் அமௌண்ட்டை கேட்கலன்னா இவ்வளோ ஆயிருக்குமா? ஃபீல் பண்ணாதடா, பணம் தான்டா, நான் பார்த்துக்கிட்டேன். போடா. எப்படி இருக்க? உன்னை இங்கே பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல. நீ எப்படி இருக்க? இனிமே நல்லா இருப்ப. சிரிக்குது இன்று உன் பேர் சொல்லும் காற்று நானும் நின்று வானம் நீதான் மனம் நீதான் நொடியில் நெஞ்சில் நீ வந்தாய்தான் கண்கள் மூடி நான் காண்கிறேன் உன் வடிவம் தானே என் கனவுகளில். வெற்றிவேலு, வெற்றிவேலு, முன்னாடி மாதிரி நீ வீட்டுக்கு வராமல் ஒரு மாதிரி இருக்க. நான் எதுக்கு வரலன்னு உனக்கே தெரியும். நானும் உங்ககிட்ட சண்டை போட்டு கோவப்பட்டு எதுவும் வரல. எனக்காக நீ பண்ணுற உதவினால உனக்கு தாண்ட பிரச்சனை. சொன்னா புரிஞ்சு. என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். நீ கவலைப்படாத, சரியா? உன்னோடலாம் எனக்கு காசு பெருசு இல்லைடா. நீ திரும்ப வர நம்பிக்கையில் நான் போகிறேன்டா. நம்ம தம்பியை பிடிச்சு கொடுத்த வெற்றிவேல் இருக்கால, அவனோட அண்ணன் சத்திவேலை கொலை பண்ண நம்ம ஆள்களில் ஒரு 5 பேரை அனுப்புங்க. நம்ம ஆள்கள் தான் அவனை கொலை பண்ணுங்கிறது தெரியவே கூடாது. ஆனால் கொலை அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். தப்பித்தவரி இது வெற்றிவேலுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளோட மொத்த பிளானுமே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ பி அலர்ட். ஓகே?
டேய் தம்பி எங்க இருக்க? உன் அண்ணன் உயிருக்கு ஆபத்துடா, சீக்கிரம் போய் காப்பாத்துடா. டேய் அவனை அடிக்கிறதுக்கு 5 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்டா, சீக்கிரம் போடா. இது ஆல்ரெடி காப்பாத்திட்டியா? என்னைய போட்டுருவாங்கன்னு நான் நினச்சேன். நல்ல வேலை நீ வந்துட்ட. என் வார்த்தைக்கு நீ மரியாதை கொடுத்து வருவேன்ட்டு நான் எதிரே பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒன்றை வச்சு தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. அது எப்படியாவது முடிஞ்சாகணும். முடிக்கிறேன். என்னால் தானே ஆரம்பிச்சது, நானே முடிக்கிறேன். ஒரு குட்டி கதை. அப்பாயின்மெண்ட் லெட்டர் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் ஏதோ நான் ஆசைப்பட்ட வேலை கிடச்சிதுங்கிறனால கொஞ்சம் சின்சியராக வேலை பார்த்தேன். நிறைய க்ரைம் கேஸில் என்ன இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிட்டாங்க. அப்படி தான் ஃபைனலாக ஏரியாவில் உள்ள எல்லா ஃபங்க்ஷனும் ரயில்வே ஏரியா சரௌண்டிங்லேயும் சரி. அவ்வளவு ஏன் நம்ம நாகர்கோயில் மணிமேட ஜங்ஷன் ஃபுல்லாக ஹெல்ப்பாக இருந்தது. நம்ம சூர்யா சினிமா ஆக்டருக்கும் பாதுகாப்பாக போனேன். அப்போதான் போலீஸ் போட்டோ எடுக்கட்டும். பாடம் தம்புரான் இசைக்கம்மன் திருக்கோயில் தசரா 22ஆம் ஆண்டு மிக வெற்றிகரமாக பண்ணுறாரு. அதுக்கு ஒரு கை தட்டு. நம்ம 22 வருஷம் இவ்வளோ பிரமாண்டமாக பண்ணுறாங்க. நசனுடைய அருள் ஆசீர்வாதம் எல்லாமே இதெல்லாம் நடக்காது. நீங்களும் அதே மாதிரி தான். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் இவ்வளோ பிரமாண்டமாக அவர் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையில ரொம்ப சந்தோஷம். இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டு இருந்தேன். உண்மையில அந்த சிவனுக்கு பார்வதி இப்போ வைரலாக போயிட்டு இருக்கிற கூட்டமுட இங்கே தெலுங்க மக்கள்கிட்ட அடித்த பணத்தை பாதி பணத்தை பதுக்கிறதுக்காக தண்ணிக்குள்ளே இறக்குனதை சொன்னாங்க. பாதி பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டே போக ட்ரை பண்ணானுங்க. அந்த நேரத்தில் தான் அங்கே இருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மூலமாக அவனை பிடிக்க முடியும்.
ஏடிஎம் மக்கள்கிட்ட இருக்க பணம் மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் பழைய நோட்டுகளும் நிறையவே அவன்கிட்ட இருந்தது. போலீஸ் பிளான் பண்ணபடி இதெல்லாம் நான் பண்ணலைங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்தது. இவ்வளோ நாள் நான் வீட்டுக்கு வராத காரணம் இதுதான். ஏதோ பைசாக்கு கொடுக்காத வேல்யூ என் டேலண்ட்டுக்கு கொடுத்து கிடைச்ச வேலை இது. அதை நான் தக்க வச்சுப்பேன். அவனை ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கேன். எனக்கு வேற வழி தெரியலடா. பணமா பாசமான்னு பார்த்தா எனக்கு பணம் தான் முக்கியம். மற்றபடி ஐ டோன்ட் கேர். ஐ ஆம் ரிச் மேன், ஹாப்பி மேன்டா. வா. டேய் வெற்றி, சார் நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஈவினிங் 5:30 இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்புகிறேன். He is a monster. He is a blaster. He is a stronger. He is a rocker. ஈவினிங் 5 மணியா? சாவு மணிடா. எப்படி நான் படிச்சேன், எப்படி நான் படிச்சேன். இது நீ எதிர்பார்க்கல. யாரா நீ?
இரு அங்கே சீன் இன்னும் முடியலை. உன்னை பிடிக்கிறதுக்கு நாங்கள் போட்ட ட்ராப்டா இது, நீ ஏன் மாட்டிக்கிட்ட? தலை, மொத்த பணத்தையும் நீ தான் அடித்தானோ எங்களுக்கு தெரியும். அது நீ இங்கே தான் பதுக்கி வச்சுருக்கானோ தெரியும். இங்கே இருக்கிற பணத்தை நான் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போது நீ போ. எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய பணம்லாம் கொடுத்தாச்சா? எல்லாத்துக்குமே 50 ரூபா சேர்ந்துருச்சுடா. ப்ராப்ளம்லாம் முடிஞ்சு இப்போ தான் எல்லாம் நல்லதாக போயிட்டுருக்கு. எல்லாத்துக்குமே நல்லதா தான் நடக்குது. ம். டேய், இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டா? மக்கள் மகிழ்வுடன் உள்ளனர். ஏய், நீ பணத்தை எடுத்தவன நீ கொன்னல்ல, அவன் ஆள் ஒன்றுண்டா தேடி வருவான். குட் நியூஸ். மகா இன்னொருக்கா ஷூட் மீட் பண்ணுறோம். ஃபைனலாக எங்கள் ஷூட் முடிஞ்சிருச்சு. வில் பிரதர்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட். ஓகே, பாய். பை.